சென்னை காசிமேடு அடுத்துள்ளது திடீர் நகர் பகுதி. அன்று மதியம் அங்கு நடந்த ஒரு பயங்கரத்தால் அப்பகுதி மக்கள் மரண பீதியில் உறைந்து கிடந்தனர். மகனை பறிகொடுத்து விட்ட சோகத்தில் இருந்த தாயின் கதறல் கூடியிருந்தவர்களின் இதயத்தை ரணமாக்கியது. மதிய உணவு அருந்திவிட்டு ஓய்விற்காக சாய்வு நாற்காலியில் படுத்திருந்தவரை அவ்வழியாக ஆட்டோவில் வந்த ஒரு மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி சரித்துவிட்டு தப்பி இருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த மாதிரிகளை சேகரித்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கொல்லப்பட்டவர் யார்? இவ்வளவு கொடூரமாக கொல்லும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? பட்ட பகலில் ஆள் நடமாட்டம் இருக்கும் போதே இந்த துணிகரத்தை யார் செய்திருப்பார்கள் என பல கேள்விகளுடன் போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். கொல்லப்பட்டவர் தேசிங் ராஜா. 45 வயதான இவர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு இவர் மீது அடிதடி, கொலை முயற்சி என பல வழக்குகள் இருந்துள்ளன. மனைவியையும் பிள்ளைகளையும் கருத்தில் கொண்டு தேசிங் ராஜா 5 வருடங்களுக்கு முன் ரவுடிசத்தை கைவிட்டிருக்கிறார். திருந்தி வாழப்போவதாக காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு அன்றில் இருந்து மீன் மார்க்கெட்டில் கிடைக்கும் கூலி வேலைகளை பார்த்து வந்திருக்கிறார். யார் வம்பு தும்புக்கும் போகாமல் அமைதியாக இருந்த தேசிங் ராஜாவை பழைய பகை ஏதாவது பழிதீர்த்திருக்கலாம் என்ற கோணத்தில்தான் போலீசார் முதலில் விசாரணையை தொடங்கினார்கள். ஆனால் சிசிடிவி காட்சி மூலம் கொலையாளிகளை அடையாளம் கண்ட பிறகுதான் நடந்த பயங்கரத்திற்கான காரணம் அவருடைய பகை இல்லை, மகனின் ரவுடிசம் என தெரிய வந்திருக்கிறது. தேசிங் ராஜாவுக்கு வல்லரசு என்ற மகன் இருந்திருக்கிறார். யாருக்காக தேசிங் ராஜா தனது ரவுடிசத்தை கைவிட்டாரோ கடைசியில் அவரது மகன் அதே ரவுடிசத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஏரியாவில் தனக்கென்று ஒரு கேங்கையை வைத்துக்கொண்டு கஞ்சா வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். இதனால் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு கஞ்சா வியாபார கும்பலுக்கும் வல்லரசுக்கும் இடையே யார் கெத்து என்ற போட்டி 2022ஆம் ஆண்டு முதலே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு முன்பு 2 கும்பலுக்கும் இடையே நடந்த பிரச்சனையில் தேசிங் ராஜாவின் மகனை எதிரணியினர் வீட்டிற்கு வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதல் தொடர்பாக தேசிங் ராஜா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அதன் பேரில் அடிதடி வழக்கு பதிவு செய்த போலீசார் எதிர்த்தரப்பினரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சில மாத தண்டனைக்கு பிறகு அந்த கும்பல் வெளியே வந்திருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்குள் இருந்த பகை அணையவே இல்லை. தங்களை சிறைக்கு அனுப்பிய தந்தை மகன் இருவரில் ஒருவரையாவது தீர்த்து கட்ட வேண்டும் என நினைத்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று அரிவாள், பட்டாக்கத்திகளுடன் சென்ற அந்த கும்பல் வீட்டில் இருந்த தேசிங் ராஜாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கோபி, பாரதி, அகேஷ், ரஜித் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கத்தி எடுத்த தனக்கு அந்த கத்தியால் மரணம் வரும் என்பதை உணர்ந்துதான் தேசிங் ராஜா ரவுடிசத்தை கைவிட்டார். ஆனால் அதை உணராமல் அவரது மகன் அதை கையில் எடுத்ததால்தான் அவரது தந்தை அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்.